நம்ம நாட்டுல நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்கு. ஆனால் அதுல என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு எளிதில் புரியறதில்ல. நமது நாட்டின் வரலாறும் வாழ்க்கை நடைமுறையும் மருத்துவ குறிப்பும் அதுல தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம வரலாற்றை வெளியே கொண்டு வருவதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தப்போ 1886ல கல்வெட்டியல் என்று ஒரு துறையையே கொண்டு வராங்க. அதோட வேலை என்னன்னா மாதிரி கல்வெட்டுகளை படித்து புரிந்து கொள்வதுதான். இதுல ஹெட் ஆபீசரா நியமிக்கப்பட்டவர் தான் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த யூஜென் ஜூலிஸ். இவங்களோட வேலைதான் என்னன்னா பழங்கால கோயில்கள்ல இருக்கும் கல்வெட்டை கலெக்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்றதுதான். அந்த மாதிரி ஒரு ஊருக்கும் போய் கல்வெட்டுகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்திருந்தார்கள். தமிழ்நாட்டில் ஒரு கோயிலில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது அக்டோபர் மாதம் 1887ஆம் ஆண்டு ஒரு கோவிலுக்குள்ள நுழையிறாங்க. அங்க உள்ள சிற்பங்களையும் கலை நுணுக்கங்களையும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போறாங்க. அப்படி ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்ல, அந்த காலத்துல இப்படி ஒரு கோயிலை எப்படி கட்டினாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க கோவில்ல பார்த்த ஒவ்வொரு விஷயமும் அவங்களோட ஆர்வத்தை அதிகமாக தூண்டியது. மிஸ்டர் யூஜன் அந்த கோயிலை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக அந்த கோயில்ல அர்ச்சகரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர்கிட்ட இந்த கோயிலை கட்டினது யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அர்ச்சகர் என்ன சொல்றாருன்னா, கரிகால சோழன் தான் இதை கட்டினார் அப்படின்னு சொல்றாரு. வேறு சில மனிதர்கள் வெவ்வேறு பெயர்களை சொல்றாங்க. இந்த கோயிலை கட்டின உண்மையான நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கோயில்ல இருக்கிற கல்வெட்டுகளை முழுசா தேடினா இந்த கோயிலை கட்டினவரை கண்டுபிடிச்சிடலாம். அதனால அவர் ஆராய்ச்சியை தொடங்குறாரு. அந்த கல்வெட்டுகள் எல்லாம் ரொம்ப பழமையான மொழியில இருந்துச்சு. அந்த டீமுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அப்போ அந்த மொழியை படிக்க தெரிஞ்ச யாராவது அந்த ஊர்ல இருக்கிறாங்களான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை இந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே படிக்க தெரியல. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ஊர்ல சுப்பிரமணிய சாஸ்திரி வெங்கடேச பிள்ளை அப்படிங்கிற ஒருவர், அவர் இந்த கல்வெட்டு தமிழ்கள் எல்லாம் படிக்க தெரிந்தவர். உடனே சுப்பிரமணிய சாஸ்திரியிடம் போய் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நீங்க தான் இந்த பழந்தமிழ்கள் எல்லாம் படிச்சு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை ஏற்றுக்கொண்டு கோவிலுக்கு போய் எல்லா கல்வெட்டையும் ஆராய்ச்சி பண்றாரு. அதில் இருக்கிற நிறைய விஷயங்களை புரிந்து கொள்கிறார். அப்படி இருக்கும்போது சுப்பிரமணிய சாஸ்திரி ஒரு கல்வெட்டை படிக்கும்போது தான் தெரியுது, இந்த கோயிலை கட்டினது வேற யாரும் இல்ல, ராஜராஜ சோழன் தான். இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய விந்தை இருக்குதுன்னா அது தஞ்சாவூர் பெரிய கோவில் தான். இது ஏனென்றால் தஞ்சாவூர் என்பது ஒரு சமவெளி பகுதி. தஞ்சாவூரை சுற்றி எந்த மலைக்குன்றுகளுமே கிடையாது. ஆனால் இந்த கோயில் முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. காம்பவுண்ட் சுவர் உட்பட கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட தரமான கற்களை கொண்டே இந்த கோயிலை சோழர்கள் வடிவமைத்துள்ளார்கள். இந்த கற்களை 87 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து எடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த காலத்துல எந்த விதமான டிரான்ஸ்போர்ட் வசதியும் கிடையாது. இறகு எதை வைத்து இந்த கற்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அந்த கற்கள் எல்லாம் 40 அடி உயரமும் 4 அடி அகலமும் 4 அடி திக்னஸும் கொண்டவை. இப்ப போய் பார்த்தாலும் அந்த கற்கள் கோயிலில் நின்று கொண்டிருக்கிறது. 1000 வருடங்கள் கடந்த பிறகும் அந்த கற்களில் இன்னும் ஒரு சிறிய கீறல் கூட விழவில்லை. அந்த கற்களை கொண்டு வரும் வழியில் எத்தனை மேடு பள்ளங்கள், எத்தனை ஆறுகள் கடந்து வந்திருப்பார்கள். தஞ்சாவூரில் அந்த கற்கள் கிடைக்காது என்பதனால் ஒரு சின்ன பீஸ் கூட வீணாகாமல் கட்டிடத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கோவிலின் கோபுரம் 216 அடி உயரம். கோபுரத்தின் உள்பகுதி கூடு போன்ற அமைப்பில் இருக்கும். 4 பக்கமும் சமமான சுவர் இருக்கும். அதற்கு மேல் உள்ள கோபுர சுவர் 4 பக்கமும் 70 டிகிரி சாய்வாக போகும். ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில் சிமெண்ட் போன்ற எந்த விதமான பொருளும் கிடையாது. அது முழுக்க இன்டர்லாக்கிங் சிஸ்டம். அந்த கோபுரத்தின் அடித்தளம் 96 அடிதான். ஆனால் அதன் உயரம் 216 அடி. ஆனால் அதன் அஸ்திவாரம் வெறும் 5 அடிதான். எத்தனை மழை வெள்ளங்கள், எவ்வளவு வெயில் காலங்கள், எத்தனை இயற்கை பேரிடர்கள், இவை அனைத்தையும் தாங்கி கொண்டு நிற்கிறது. இந்த கோவிலின் நுட்ப வேலைகளுக்காக பிளானிங், டிசைனிங், அதற்கு உள் இருக்கும் தத்துவார்த்தங்கள், இதற்கெல்லாம் துணையாக இருந்தவர் கருவூரார் சித்தர். அவர் ஒரு பச்சை தமிழர். அவருக்கு துணையாக 3 கல்தச்சர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் பேர் ராசராச பெருந்தச்சன், இன்னொருவர் லத்தி சடையன் மற்றும் இன்னொரு பெயர் மதுராந்தகன். இந்த கோவிலை முடிப்பதற்கு 6 வருடங்கள் தான் கால அவகாசங்கள் இருந்தது. கோவிலை சுற்றி இருக்கும் பிரகாரத்தை கட்டுவதற்கு அவன்குடி கிருஷ்ணராமனான மூடி சோழன் அவரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். இது மாதிரி ஒரு வேலையாக தனித்தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது. தஞ்சாவூரில் அனைத்து விதமான மக்களும் கோவிலுக்கான பங்களிப்பை வழங்கியுள்ளார்கள். அதனால ராஜராஜ சோழன் என்ன செய்யறாருன்னா, எனக்கு இணையாக இந்த கோவிலில் பங்காற்றியவர்களின் பெயர்களை அனைத்துமே இங்கு கல்வெட்டாக செதுக்குங்கள் என்று ஆணையிட்டார். ராஜா மட்டும்தான் இதை கட்டினார் என்று கூறும் பண்பாடு சோழர்களிடம் துளி கூட இல்லை. கோவிலுக்காக 10 ரூபாய் கொடுத்தவர்களின் பெயரை கூட கல்வெட்டில் பொருத்தி வைக்கும் பண்பாட்டாளர்கள் தான் சோழர்கள். இப்பொழுது அந்த கோபுரத்தின் மறைபொருளை நாம் பார்ப்போம். கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. தமிழில் உயிரெழுத்துக்கள் 12. சிவலிங்க பீடத்தின் உயரம் 18 அடி. தமிழின் மெய்யெழுத்துக்கள் 18. கோபுரத்தின் உயரம் 216 அடி. தமிழின் உயிர்மெய் எழுத்துக்கள் 216.
சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி. தமிழின் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. இந்திய நிலப்பரப்பில் உள்ள கோயில்களிலேயே தஞ்சையில் உள்ள நந்தி தான் 2வது பெரிய நந்தி. தஞ்சை பெரிய கோயில் கட்டுமானத்தில் செங்கல், சுடுமண், மரத்திலான பொருட்கள் எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க கருங்கல்லாலே கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் உள்ள முழு கற்களின் எடை எவ்வளவு தெரியுமா? 1,30,000 டன் கற்கள் இந்த கோவிலில் இருக்கு. இந்த கோவிலின் கோபுரத்தின் உச்சியில் ஒரு கல் கொண்ட விமானம் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. இதுல 2 கற்கள் இருக்கு. பார்க்கிற தோற்றத்திற்கு ஒரே கல் போல் தெரிகிறது. இந்த 2 கற்கள்ல ஒரு கல்லோட எடை 40 டன். அப்போ 2 கல்லோட எடை 80 டன். இந்த 80 டன் எடை கொண்ட கல்லை கோபுரத்தின் உச்சியின் மேல் எப்படி கொண்டு சென்றார்கள்? அது இப்ப வரைக்கும் புரியாத புதிராகவே இருக்கிறது. இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வைத்துக்கொண்டே இதை செய்வது பெரிய விஷயமாக இருக்கு. அந்த காலத்துல இதை எப்படி செஞ்சிருப்பாங்க? இதுல ஒரு முக்கியமான டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. 2 பக்கமும் ஒளி அதிர்வுகளை பயன்படுத்தி அந்த கல்லை மேலே உயர்த்தியிருக்கிறார்கள். கோவிலில் ஒரு கல்லிற்கு இடையில் சிறிதளவு இடைவெளி விட்டு கட்டிடத்தை கட்டியுள்ளார்கள். இதற்கு கயிற்று கட்டில் நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கயிற்று கட்டில் நூலை பின்னும் பொழுது லூசா இருக்குமோ, இந்த கோவிலை கட்ட பயன்படுத்தப்பட்ட அனைத்து கற்களுமே எடை அதிகமாக உள்ளது. கீழிருந்து ஒரு கல் மேல் நூலின் இடைவெளியில் இன்னொரு கல்லை வைத்து கட்டும் பொழுது அந்த கல்லின் எடை அதிகரித்து அந்த கற்கள் இறுக ஆரம்பிக்கும். இறுக இறுக அது ரொம்ப ஸ்ட்ராங்